வணக்கம், நாங்கள் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நமக்கு திருநெல்வேலி, அதுவும் பர்டிகுலராக ஈரடுக்கு பாலத்துலேருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். ஏஷியாவிலே 2வது பெரிய ஈரடுக்கு பாலம் இது. இன்றைக்கி இந்த ஊருக்கு எதுக்காக வந்துருக்குன்னா, இந்த சொதி எப்படி பண்ணுறாங்க கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதே டைமில் இந்த இஞ்சி பச்சடி. இந்த சொதி பர்டிகுலர் கல்யாண வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை மறு வீட்டுக்கு போகும்போது இந்த சொதி இஞ்சி பச்சடி பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரெசிபியை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி இந்த ரெசிபி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம யாரை மீட் பண்ண போகிறோம் கேட்டால், திரு பிச்சையா பிள்ளை. இவர் கடந்த ஒரு 20 வருஷமாக வந்து கேட்டரிங் பண்ணிட்டு வராரு. அது மட்டும் இல்லை, இவங்க டெய்லியும் வந்து 5000 சப்பாத்தி ரெடி பண்ணி இங்கே இருக்க லோக்கல் மார்க்கெட்டில் எல்லாருக்கும் பண்ணி கொடுத்துட்டு வராங்க. சார் கேட்டரிங்கும் பண்ணுறோம், அதே சமயத்தில் சப்பாத்தி மேனுஃபேக்சரும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 3000 to 4000 சப்பாத்தி வரையும் நாங்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கோம். பக்கத்து ஊர்களுக்கெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். செய்திநல்லூர், ஸ்ரீவைகுண்டம், பாளையத்து, ஜங்ஷனு, சுற்று வட்டார பகுதி பூரா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆர்டரின் பேரில் சப்பாத்தி நம்மள்கிட்ட கிடைக்கும். இந்த சப்பாத்தி வந்து நார்மல் கிடையாது, 2ஆம் மட்டம் வாட்டுற வேலையே கிடையாது, ஃபுல் வேக்காடு. சப்பாத்தியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா கர்ச்சிப் மாதிரியே மடக்கிடலாம். இப்போ இந்த சப்பாத்தி வேணும்னா நாங்கள் எப்படி உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவோம்? 9486667129. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி 2000 3000 தேவைப்படுதுன்னா 2 நாளைக்கு முன்னாலே நம்ம சொல்லிடணும். அப்போ நம்ம ஆர்டர் பேசிக்கல உங்களுக்கு நான் தந்துடுவோம். ஓகே, எங்கள்கிட்ட வெறும் சப்பாத்தி மட்டும்தான் உண்டு. பேசிக்காக திருநெல்வேலி மாவட்டம் உள்ள மக்களுக்கு நீங்கள் தரீங்க, தயார் பண்ணி கொடுத்துருவோம். நிறைய பேர் வீட்டில் சப்பாத்தி பண்ணுறாங்க. அந்த சப்பாத்தி பண்ணுவோம் நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு என்ன பண்ணணும்? நல்லா மாவு பிசைஞ்சு ஒரு 1/2 hour மேலே ஊற வைக்கணும் சார். ஊற வச்சு நல்லா ரவுண்டாக தேய்க்கணும். கல் சூடோட சப்பாத்தி போட வச்சா நைஸ் சப்பாத்தி நல்ல மெல்லிஸாக இருக்கும். நைஸாக தேய்க்கணும் ரவுண்டு பண்ணி. அப்போ சாஃப்ட்னஸ் வந்துடும், நல்ல ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். நீங்கள் இந்த சமையல் துறை எப்போ வந்து ஆரம்பிச்சிங்க? எத்தனை வருஷம் ஆச்சு? 18 to 19 வருஷம் ஆகுது. உங்களுக்கு இந்த சமையல் துறை ஆரம்பிக்கிறதுக்கு வந்து யார் குருவாக இருந்தாங்க? வந்து அருணாசலம் பிள்ளையோட பையன் வந்து சண்முக சுந்தரம் பிள்ளை, அவங்கள்ட்ட நான் கொஞ்சம் இருந்தேன். அவங்க வந்து திருநெல்வேலியில் பயங்கர ஃபேமஸான ஆளுக்க தலைமுறை கடந்து பண்ணுறவங்க. அப்படியா? சொல்லி எல்லா சாப்பாடு வகையிலுமே அவங்க நம்பர் 1 செய்யக்கூடிய ஆட்கள். ஓகே, நீங்கள் கல்யாண சாப்பாடுலாம் பண்ணுறீங்க? பண்ணுறோம் சார். அதிகபட்சம் எத்தனை பேருக்கு பண்ணியிருக்கீங்க? 5000. ஓ, நல்ல விஷயம். நீங்கள் இந்த மாப்பிள்ளை வீட்டு மறுவீடு சாப்பாடு பொண்ணு வீட்டில் கல்யாணம் பண்ணுறாங்க, மறுநாள் மாப்பிள்ளை வீட்டு சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. சொதி சாப்பாடு, அந்த சொதி சாப்பாடு கொஞ்சம் ஹைலைட்டாக பண்ணுவாங்க. ஓகே, ஆமாம், சொதி தான் முக்கியம். மாப்பிள்ளை வீட்டில் சார்பாக அதை செய்வாங்க. முதல் நாள் பொண்ணு வீட்டு சார்பாக செய்வாங்க. முதல் நாள் நைட்லேருந்து மறுநாள் காலையில் கல்யாணம் முகூர்த்த நேரம், அப்புறம் மத்தியானம் லஞ்சு, அப்புறம் சாயங்காலம் டின்னரு, நைட்டு இரவு சாப்பாடு பூரா பொண்ணு வீட்டு. நம்ம மொத்தம் 6 வேலை வரும் சார். 6 வேலை? ஆமாம், 6 வேலை 5 வேலை பொண்ணு வீட்டில் செய்கிறாங்க, இந்த ஒரு வேலை மாப்பிள்ளை வீட்டில் செய்கிறாங்க. அதனால கொஞ்சம் மாப்பிள்ளை வீட்டு சாப்பாடு மறுபடி சாப்பாடு. நல்ல விஷயம். ஸோ அதில் பர்டிகுலர் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது சொதி இஞ்சி பச்சடி பண்ணுறாங்க. ஓகே ஓகே. இந்த இஞ்சி பச்சடி நீங்கள் வந்து சொன்னீங்க ஏதோ வெங்காயத்தெல்லாம் அரைச்சி பண்ண போகிறது சொன்னீங்க. சில இடத்துல வந்து தேங்காய்லாம் போட்டுறாங்க, அப்படி பண்ணலாமா? தேங்காய்னா வறுத்து வைக்கணும், வறுக்கணும். ஓகே, தேங்காய் வறுத்து கொஞ்சம் அது கணிசத்துக்காண்டி செய்வாங்க. இதில் சுவை அதிகமாக இருக்கும். தேங்காய் போட்டால் 2 நாள் 3 நாளாக காலி பண்ணிடணும். இதுனா 10 நாளைக்கு வச்சாலும் ஒன்றும் செய்யாது. சரி, ஓகே, நல்ல விஷயம். இப்போ நம்ம சொதி பண்ண போயிடலாமா? ஆமாம், பேரலாம் சார். அதுக்கு முன்னாடி திருநெல்வேலியில் இந்த கோயில் பயங்கர விசேஷம் சொல்லி சொன்னீங்க. ஆமாம் சார், என்ன விசேஷம்? ராஜகோபுரம். இந்த அந்த கோயில் தான். எதுக்கு? பிள்ளையாருக்கு ராஜகோபுரங்கிறது இந்த கோயிலுக்கு மட்டும்தான் உண்டு. சித்தி புத்தி விநாயகர். ஓகே, இதை சொல்லி வரம் கொடுக்கக்கூடியவர் இவர். அதனால இந்த பிள்ளையார் கோயில் அவ்வளோ ஒரு ஃபேமஸ். உண்மையாகவே சொல்கிறேன், திருநெல்வேலி சமையலை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுட்டு வரேன். திருநெல்வேலி வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் சொத்து இருந்தால் நாங்கள் சாப்பிட்டே வந்து காலி பண்ணுவோம், அது மாதிரிலாம் சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஊரில் வந்து நிறைய இடம் அந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லான இடம் இருக்குது. ரொம்ப சூப்பரான ஊர் நம்ம ஊர். உண்மையாக சொல்கிறேன், எங்கள் ஊர் அருவாக்கும் ஃபேமஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அல்வாவும் ஃபேமஸ், சொதி ஃபேமஸ் தான். வாங்க, இன்றைக்கி அந்த சொதியை நம்ம பண்ண போகிறோம். இப்போ இந்த மறுவீடு சாப்பாடு சொல்லி இந்த சொதி பண்ணுறோம். இந்த சொதி அப்புறம் இஞ்சி துவையல் பண்ண போகிறோம். இஞ்சி பச்சடி. ஆமாம் சார். ஓகே, இப்போ எத்தனை பேர் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சமைக்கிறீங்க? இப்போ நம்ம 20 நபர் செய்கிறோம் சார். வீட்டில் பண்ணுறதுக்கு 4 பேருக்கு தேவையான பொருட்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். ஒரு 150 கிராம் சிறுபருப்பு, 6 கேரட்டு, 6 பீன்ஸு, 2 முருங்கைக்காய், ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 50 கிராம் போல் வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய் ஒரு 6 பச்சை மிளகாய், தேங்காய் 3 தேங்காய், அதுக்கப்புறம் பட்டர் பீன்ஸ். தாளிப்புக்கு தேங்காய் 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1 டீஸ்பூன் சின்ன சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு 3 வத்தல், கருவேப்பிலை, ஒரு நறுக்கி வச்சிருக்க ஒரு 50 கிராம் போல இஞ்சி, கொத்தமல்லி தேவையான அளவு. அவ்வளோதான். காந்திராஜ் தாளிச்சத்தோட கடைசியில் போட முடியும். ஓகே, அது எவ்வளவு போடுறோம்? ஒரு 4 எண்ணெய் போட்டுக்கிடாது. ஆமாம், எலுமிச்சம்பழம் ஒரு 1/2 பழம் போட்டாங்க.
இதுதான் தேவையான பொருள். இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? சிறுபருப்பு வேக வைக்க போறோம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். ஊற்றுங்க சார். போதுமா? இன்னும் கொஞ்சம் ஊற்றலாம் சார். சிறுபருப்பு இதில் போட தண்ணி கொதிச்ச உடனே போட்டுறாங்க. இந்த சிறுபருப்பு வேகும் போது சிறுபருப்பு காய்கறி எல்லாம் ஒன்றா போட்டு வைக்கிறோமோ? முதல்ல சிறுபருப்பு முதல்ல ஒரு அரைப்பா வெந்துடணும் சார். அதுக்கப்புறம் அந்த காய்கறி வெட்டி வச்சிருக்கோம். பீன்ஸு, முருங்கைக்காய், பட்டர் பீன்ஸு, கேரட்டு எல்லாமே நல்லா அலசி வச்சு அந்த 3/4 பதத்தில் வந்தோடனே இந்த காய்கறி தூக்கி தட்டிட வேண்டியது. சிறுபருப்பு போட்டுடலாம். போட்டுறீங்களா? போட்டுருவோம். எதுக்காக 3/4 வேக்கன்னு சொல்றாங்க? ஏன்னா காய்கறி வேகணும்ல, காய்கறி வேகும்போது முழு பதமாயிடும். ஓகே. ஆமாம், இந்த காய்கறி கேரட்டு, பட்டர் பீன்ஸு, முருங்கைக்காய், வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்க்கணும்ல, அதனால இது கொஞ்சம் வேக வச்சிடலாம். ஓகே ஓகே ஓகே. வந்துட்டு ஸோ அதனால அப்படி பண்ணுறோம். ஆமாம், ரொம்ப மேஷ் பண்ணியும் அதாவது நல்லா மசிய வச்சு காய்கறி போடாது. போடாது, அது ரொம்ப பசடிக்கும். இது ஓரளவு அதாவது டெக்ஸ்சர் கொடுக்க சொல்லுவாங்க. ஆமாம். சரி, ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி பருப்பு கரெக்டாக அந்த 3/4 வேக்க இருக்கும்போது காய்கறி போடுறோம். அதுனா கேரட் மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ரவுண்ட் ரவுண்டாக அழகாக இருக்கும் சார் அது பார்க்குறதுக்கா? ஆமாம் சார். பீன்ஸ் நீளமாக வந்துருதுல, அதனால இது கொஞ்சம் ரவுண்டாக இருந்தால் நல்லா இருக்கும். சரி, ஓகே. ஸோ இந்த பீன்ஸ் போட்டாச்சு. ஆமாம் சார். அடுத்தால முருங்கைக்காய், இதுக்கப்புறம் பட்டர் பீன்ஸ். ஓகே. இந்த பட்டர் பீன்ஸ் வந்து நல்லா கம்பல்சரி, அது நல்ல உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது சார் பட்டர் பீன்ஸ். ஓகே. இந்த பட்டர் பீன்ஸ் போட்டாச்சு. ஆனால் நிறைய பேர் வந்து என்ன பண்ணா இந்த உருளைக்கிழங்குலாம் போட்டுறாங்க. உருளைக்கிழங்கே தொடக்கூடாது, பசத்தன்மை அடிக்கும். ஓகே. ஆமாம், இதில் வந்து பட்டர் பீன்ஸு, கேரட்டு, முருங்கைக்காய், வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம், சின்ன ஜீரகம் இந்த மாதிரியே தான் போகணும். நான் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன், அங்கே அவரைக்காய் யூஸ் பண்ணியிருந்தாங்க. போடவே கூடாது, போடக்கூடாது. சொதினாலே இதுதான் நேச்சர். இதுதான் நல்லா. சரி, ஓகே. ஆனால் ஒருத்தர் ஒரு மாதிரி சொதி பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு மாதிரி செய்வாங்க சார், அது நம்ம இல்லை. ஆனால் திருநெல்வேலிக்கு வந்து சொதி இந்த மாதிரி தான். ஓகே. இப்போ இந்த காய்கறிலாம் வேகட்டும். ஆமாம் சார். இப்போ சைடில் தேங்காய் பால் ரெடி பண்ணுறது பண்ணலாமா? ரெடி பண்ணிடலாம். ஓகே. தேங்காய் பாலை புளிகிற அளவுக்கு வெந்நீர் சூடு இருந்தால் போதும், எடுத்துடலாம். பால் இப்போ அரைக்கும் போதே வந்து சுடு தண்ணி பண்ணுமா இல்லை பச்சை தண்ணியா? அரைக்கும் போது கூல் வாட்டர், நார்மல் வாட்டர் ஊற்றினா போதும். அரைச்சி பாலாக புளியும் போது மட்டும் அந்த பாலில் அந்த தேங்காய் அரைச்சதுல கொஞ்சம் ஹாட் பண்ணி சேர்க்கணும். ஆமாம், வெந்நீர் சேர்த்தா புளியறதுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப கட்டியா இருக்கும்ல, அந்த வெந்நீர் சுத்தா தான் அந்த பால் புளியும் போது இறங்கும், நல்லா இறங்கும். ஆமாம், சாறு இறங்கும். அதில் முதல் பால், 2வது பால், 3வது பால் எடுப்பாங்க. நம்ம அப்படி பண்றோமா எப்படி? தண்ணிக்கு பதில் இந்த பாலாவே கொஞ்சம் அதில் புளியும் போது பால் வரும். முத பால், 2வது பாலில் காய் வேக வைப்பாங்க, 3வது பாலும் எடுப்பாங்க. இப்போ நம்ம எது தேவையோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். 2 சாய்ஸ் இருக்கு. நம்ம இப்போ எடுக்குது ஒரு தேங்காய் பாலில் தான் நம்ம எடுக்க போறோம். திக்கா எடுக்கிறோம். நம்ம திக்கா எடுக்கிறோம் சார். தேங்காய் போடலாமா? போட்டுடலாம் சார். ஓகே. ஸோ இந்த தண்ணியோட அளவு எதுனா இருக்கா? ஆமாம், ஒரு 200 மில்லி ஊற்றிக்கலாம். 200 மில்லி. ஆமாம், இப்போ நமக்கு கொஞ்சம் குவாலிட்டி கூட இருக்கிறதுனால நம்ம பண்ணுறோம் இதை. ஓகே. இப்போ இதை போட்டு நல்லா அரைச்சிருவோம். ஆமாம், அரைச்சிடலாம். அரைக்கிறது ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கிறோம். ஆமாம் சார். இந்த மாதிரி பக்கத்தில் அரைச்சி எடுத்துக்கணும். ஷேக்கிங் பண்ணிடுங்க. ஓகே. லைட்டாக ஷேக் பண்ணிவிட்டு ஷேக் பண்ணி ஓகே. இதுக்கப்புறம் வெது வெதுன்னு இருக்குது தண்ணி. ஆமாம், அந்த வெது வெது பண்ணினா நல்லா இருக்கும். ஒன்றும் இதுக்கப்புறம் இது வடிகட்டுறோமா? வடிகட்டுறோம். தேங்காய் பால் எடுக்கணும். ஓகே. ஊற்றிடுறோம். இப்போ நான் பிடிக்க நீங்கள் பிள்ளைங்க ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பால் எடுக்கணும். ஆமாம் ஆமாம். நல்லா காயெல்லாம் வெந்துருச்சு. வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம் சேர்க்கணும். ஓகே. முதல்ல வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம் சேர்த்தலாமா? சேர்த்தலாம். ஓகே. இதுக்கப்புறம் பூண்டு போடுறோம். மிளகாய் ஒரு அடுத்தது மிளகாய். எல்லாமே போடலாமா? போட்டு. ஓகே. இந்த காரத்துக்கு வந்து இந்த மிளகாய். ஓகே. இந்த அண்டி பருப்பு சேர்க்கணும். அதாவது முந்திரி பருப்பு. இது என்ன சொல்வீங்க நீங்க? அண்டி பருப்பு. ஆமா. ஓகே. நம்ம ஊர் சைடுல முந்திரி பருப்பு தான் சொல்லுவோம். நம்ம இங்க திருநெல்வேலி சைடு அண்டி பருப்பு. அண்டி பருப்பு. ஓகே, நல்ல விஷயம். சோ நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சு வச்சிருக்கீங்க. ஆமா சார். இது எப்படி ஊற வச்ச பருப்பா எப்படி? ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அடுத்தால அரைச்சாச்சு மிக்ஸி. ஓகே. எதுக்காக இது வந்து கொஞ்சம் பசத்தன்மை கிடைக்கும், நல்லா இருக்கும், சுவை இருக்கும். இப்போ இந்த அரைச்சு வச்சிருக்க இந்த முந்திரி பேஸ்ட்டும் இதுல போட்டுறேன். ஓகே. இப்போ போட்ட பிறகு ரொட்டேஷன் நல்லா மிக்ஸ் பண்றோம். அந்த கலரும் மாறுது. கண்டிப்பா மாறும். பியூர் ஒயிட் வந்துரும். ஓகே. அடுத்து நம்ம என்ன பண்றோம்? தாளிசம் போடுறோம். அதாவது தாளிப்பு போடுறோம். தேங்காய் எண்ணெய் ஊத்திரலாமா சார்? ஓகே. நார்மலா வந்து நம்ம வீட்ல வந்து நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் வந்து இஞ்சி பச்சடிக்கு சேர்க்கலாம், சாம்பார் தாளிசத்துக்கு சேர்க்கலாம், வத்த குழம்புக்கு சேர்க்கலாம். ஓகே. இந்த ரெசிபிக்கு வந்து வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும் அந்த வாசனை வரும். சரி, ஓகே. நல்லா இருக்கும். ஓகே. எண்ணெய் சூடான பிறகு முதல்ல வந்து கடுகு போட்டுக்கலாம். ஓகே.
கடுகு போட்டிருக்கோம். அப்புறம் குத்துப்பருப்பு போடுறோம். குத்துப்பருப்பு அதாவது வெள்ளைப்பருப்பு, வெள்ளைப்பருப்பு. ஓகே. 2 வெந்தயம். ஓகே, நல்லா புரிஞ்சு வருது. இதுக்கப்புறம் அந்த கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை, சீரகம். ஓகே, நல்லா ஜீரண சக்தி ஆகுதுக்கு ஜீரகம். சரி, ஓகே. காஞ்ச மிளகா போடணும், 4 மிளகா போட்டு. ஓகே, இதோட திருச்சி வச்சிருக்க இஞ்சி இதில் சேர்க்க போகிறோம். இது ஒரு மனம் கொடுக்கும். ஓகே, இது அரைச்சி போடுவாங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணுமா? ஆமாம், அரைச்சி தான் இப்படி தான் போடுவாங்க. ஓகே. ஆமாம், இது கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். அதனால அப்படி பண்ணுவோம். மனமும் இருக்கும். நீங்கள் வீட்டில் அரைக்கும் போது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக குறை அரைச்சிடணும். அரைச்சா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கல, அதுக்கு எத்தனை பிளான் சட்டியில் உட்கார. ஓகே, கிண்டும் போது செப்பரேட் பண்ணும்போது நல்லா வரும். இப்போ இந்த இஞ்சி பேஸ்ட் போட பிறகு நல்லா வதக்குறோம். நல்லா வதக்குறோம். இதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் பழம் போடுறோம். அதாவது காஞ்ச திராட்சை. காஞ்ச திராட்சை, கரெக்ட். இது ஒரு புளிப்பு இனிப்பு, இதில் கொஞ்சம் சுவை இருக்கும். அந்த இஞ்சியோட காரம் இருக்கும், துவர்ப்பு இருக்கும். ஓகே, இதெல்லாம் போட்ட பிறகு இது அப்படியே தாளித்து அது கொட்டுறோம். ஆமாம். இப்போ அந்த காஞ்ச திராட்சை நல்லா புரிஞ்சு வருது. ஆமாம். இப்போ போட்டாச்சு, நல்லா கொதிச்சு வருது. என்ன பண்ணதுக்கப்புறம் தாளிச்சும் போட்டாச்சு. அதாவது தேங்காய் பால் தான் ஊற்றும். ஊற்றிடலாமா? ஊற்றிடலாம். ஓகே. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காயில் அந்த சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, அதுக்கப்புறம் முருங்கைக்காய் எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்குது. கதம்பமாக வந்துடும். மேலே அந்த சீரகெல்லாம் போடுவோம், சூப்பராக இருக்குது. இந்த தேங்காய் பால் ஊற்றும் போது அந்த அடுப்பு வந்து கொதிக்கணுமா எப்படி? சிம்மில் இருந்தாலே போதும், ஒன்றும் கொதிக்கல வேண்டாம் சார். ஏன்னா சில பேர் அந்த தேங்காய் பால் ஊற்றும் போது திரிஞ்சு போகும் சொல்லுவாங்க, அதான் கேட்குறேன். இப்போ கொதிக்க விடக்கூடாது, நகைச்சூடு இருந்தாலே போதும் உங்களுக்கு. ஓகே. ஆமாம், கொஞ்சம் நம்ம வதக்கிறதுனால அது மேக்ஸிமம் கொதிக்கிறதுக்கு தரையதுக்கு சான்சஸ் இல்லை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இதுக்கப்புறம் மல்லி இலை போடுறோம். இதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டலாமா? நம்ம வந்து உப்பு வந்து கடைசியில் போடுறோம். ஓகே. எல்லா இதுலையுமே நம்ம ஆஃப் ஆயில் தேங்காய் பால் ஊற்றுனா உப்பு போடும்போது கரைஞ்சிடும். ஓகே. அதனால நம்ம வந்து கடைசியில் தான் போட போகிறோம். இந்த பச்சை மிளகா போட்டு திரிஞ்சு போகும் சொல்லுவாங்களே. பச்சை மிளகா போட்டாலும் நம்ம வந்து கீரி தான் போட்டுருக்கோம், அரைச்சி போடலை. அதனால் கீரியாக போட்ட போது அதில் நல்லா கரெக்டாக ஸ்டஃப் ஏறிடும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கலர் மாறாது இதில் உங்களுக்கு. ஓகே. இது வந்து ஒரிஜினல் சாண்டலாக வந்துடும். அந்த ஒரிஜினல் கலர் அந்த வெள்ளையிலே இருக்கும், அந்த ஒரு லைட் சாண்டலாக வரும், நல்லா இருக்கும், ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். ஆனால் இந்த சொதி வந்து இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கும். இல்லை சார், நேரான இறுகிரும் சார், ஆறவுன்னே இறுகிரும். அந்த எலுமிச்சம்பழம் ஊற்றோன்னா கொஞ்சம் இருகல் ஆயிரும். அப்படியா? நம்ம ஆற சூடு நல்லா இறுகிரும். ஓகே. இப்போ ரெடி ஆயிடுச்சுல? ஆமாம், ரெடி ஆயிடுச்சு. சரி, போட்டுருங்க. கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவீங்களா? கல் உப்பு தான் நல்லா இருக்கும். ஆமாம், கரெக்டாக தானமாக இருக்கும். இப்போ வந்து அடுத்தால சூடு கொஞ்சம் இருந்துச்சு, கொஞ்சம் ஆற்றியாச்சு. அதுக்கப்புறம் சொதுக்கி எலுமிச்சம்பழம் ஊற்றுறோம். ஓகே. ஆமாம், சூடு குறைஞ்ச பிறகு தான் கொஞ்சம் ஊற்றினா தெரியாமல் இருக்கும், திரிஞ்சு போகாமல் இருக்கும், தெரியாமல் இருக்கும். தெரியாமல் இருக்கு. 2 மினிட்ஸ் கொஞ்சம் ஆற வச்சுட்டு அந்த அளவு ஊற்றும். எதுக்காக எலுமிச்சப்பழம் கடைசியாக யூஸ் பண்ணுறோம்? என்ன காரணம் இது? ஒரு புளிப்புத்தன்மை வேணும், சுவை இருக்கும், ஜீரண சக்தி ஆகும். ஓகே. எல்லாமே இருக்கு எலுமிச்சம்பழத்தில். ஓகே. ஒரு மந்தம் வராது சொதுக்கி. சரி, ஓகே. அதாவது லைட்டாக சூடு இருக்கு. ஆமாம், வெதுவெதுப்பு சூடு கண்டிப்பாக இருக்கணும். ஓகே. அப்போ தான் அதனுடைய தரம் நல்லா இருக்கும். ஓகே. இப்போ லேசாக ஒரு ஆட்டாக்கு. ஓகே, சூப்பர். தேங்காய் பால் வந்து நேரம் ஆக அதாவது ஒரு 20 நிமிஷம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் அப்படியே லைட்டாக திக் ஆகுது. நீங்கள் பார்க்கும்போது தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அவ்வளோ முடிஞ்சுல? முடிஞ்சு சார். ஆமாம், சூப்பரான ஒரு சொதி பண்ணியிருக்கீங்க. சொதி பண்ணியாச்சு சார். இப்போ இந்த சொதி நீங்கள் வீட்டில் பண்ணும்போது பர்டிகுலராக இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு விஷயம் இருக்கா? தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் கொதிக்க விடக்கூடாது. ரொம்ப அந்த பதச்சூடு இருந்தால் போதும். கொஞ்சம் சூடு கொஞ்சம் குறைஞ்சிதுன்னா இந்த எலுமிச்சம்பழத்தை ஊற்றுனா தெரியாததுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சொதி வந்து எல்லோ கலரும் பண்ணுறாங்க. ஈவன் நானே பண்ணியிருக்கேன், நிறைய பேர் பண்ணுறாங்க. அந்த மஞ்சத்தூள் போடலாமல் போடக்கூடாதா? போட வேண்டாம் சார், போட வேண்டாம். ஆமாம், இது வந்து நேச்சராகவே எல்லோ கலர்லேயே வந்துடும். மஞ்சப்பொடி தொடவே வேண்டாம், தொடக்கூடாது. இஞ்சி பச்சடிக்கு மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். இந்த குழம்பு சாப்பிடும்போது இஞ்சி பச்சடி முக்கியம் சொல்கிறாங்க, என்ன காரணம்? தேங்காய் பால் இது பண்ணுற எல்லா எரிப்புத்தன்மை இல்லாமல் அந்த நெஞ்சுக்குள்ளேயே நிற்கும்பாங்க, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த இஞ்சி துவையல் பண்ணுறோம் சார், இஞ்சி பச்சடி. அதனால் இது சாப்பிட்டா செரிமானம் ஆகக்கூடியது. இது அதுலேயே எல்லாமே சேர்த்துடுறோம். இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்சுவலாக இது கொஞ்சம் காரசாரமாக இருக்கும், அது கொஞ்சம் மைல்டாக இருக்கும்.
ஓகே. சாப்பிடும்போது கொஞ்சம் நல்ல சுவையாக இருக்கும், நல்லா இருக்கும். நல்ல விஷயம். ரெண்டு திருப்பு சாப்பிடுவாங்க. அப்படியா? முதல்ல ஒரு திருப்பு சாப்பிட்டு அடுத்தால ஒரு திருப்பு சாப்பிடுவாங்க, அப்புறம் டைரெக்டாக மோருக்கு போயிடுவாங்க. ஓகே. சொதி வந்து அதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே. நார்மலாக நாங்களாம் என்ன பண்ணோம்னா ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது ஃபஸ்ட்டு வெள்ளை சாதம், அதுக்கப்புறம் சாம்பார், ரசம், வத்த குழம்பு அப்படின்னு போவோம். ஆனால் திருநெல்வேலி வந்த உடனே எங்கள் ஊர் சொதி நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் ஷூட் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. கண்டிப்பாக சார். ஆமாம் சார், சொதி சாப்பாடுனா ரொம்ப பிரமாதமான பேர் இருக்கு சார். ஆமாம் சார். ஓகே. இஞ்சி பச்சடி தயாரிக்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருள் வந்து நம்ம பார்த்துடலாமா? சரி. ஓகே. இஞ்சி 300 கிராம், சின்ன வெங்காயம் 200 கிராம், பெரிய வெங்காயம் 150 கிராம், மிளகாய் பொடி 3 டீஸ்பூன், காயப்பொடி 1 டீஸ்பூன், மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் 200 ml, காஞ்ச மிளகாய் 5லேருந்து 6, 2 எலுமிச்சை மிளகாய் சைஸில் புளி கரைசல், வெந்தயம் 1 டீஸ்பூன். இதுக்கப்புறம் கொஞ்சம் வெல்லம் போடுறோம், 2 எலுமிச்சை மிளகாய் அளவில் போடுறோம். இப்போ தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? நல்லெண்ணெய் ஊற்றணும். இஞ்சி வந்து பொரிச்சு அல்லதுக்கு. ஓகே. நல்லா பொரிச்சு எடுத்துணுமா? நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துடணும். ஓகே. இந்த இடத்துல இந்த நல்லெண்ணெய்க்கு பதிலாக கல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாமா, இல்லை நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா? நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும். சாம்பாருக்கு நல்லெண்ணெய் நல்லா இருக்கும், வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் நல்லா இருக்கும், இஞ்சி பச்சடிக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும். ஓகே. ஆமாம், இதுதான் பெஸ்ட். ஓகே. நல்லெண்ணெய் வெறுமனையாகவே வெண்ணெய் வாயில் வச்சு கொப்பளிக்கலாம், பல்களுக்கு நல்லது, துர்நாற்றம் வராது, உடம்பு ஆரோக்கியம், தொப்புளுக்கு போடலாம், நகைக்கண்ணுக்கு போடலாம், உஷ்ணத்தை தணிக்கும். ஓகே. சூடு தணிக்கும். நல்லெண்ணெயில அவ்வளவு இது இருக்கு. ஓகே. பாரம்பரியமாவே செய்யறாங்க நல்லெண்ணெய் எல்லாமே. ஆமா, நம்ம முன்னோர்கள்லாம் அதான் செய்யறாங்க, நல்லாவும் இருக்கு. சரி. ஓகே. இந்த இஞ்சி வந்து நல்லா கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கீங்க. ஆமா, இந்த மாதிரி. ஆமா, இது நல்லா இந்த பெருசா இருக்கு. போட்டு பொரிஞ்சு வருமா? சுருங்கிடும். மிக்ஸில அரைச்சிடலாம். சரி. ஓகே. ஏன்னா சில பேர் நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண சொல்லுவாங்க, அதான் கேட்குறேன். இதுலயே வெங்காயத்தையே தாளிச்சிரும், இந்த எண்ணெயிலே நம்ம ரொட்டேட் பண்ணிடுவோம், நல்லா இருக்கும். அகப்பை என்னது? அகப்பை எடுக்கும். அகப்பை. ஓகே. ஓகே. இதை நான் வந்து ஜல்லிக்கண்டி சொல்லுவேன். ஜல்லிக்கண்டி நாங்கள் அகப்பாம்மா. ஓகே. திருநெல்வேலி. சூப்பர். அந்த தேவையான பொருட்கள் சொல்லும் போது இந்த மண்டை வெல்லம் சொல்லுவீங்க. மண்டை வெல்லம் அப்படின்னா உச்சி வெல்லம், மண்டை வெல்லம். ஓகே. நம்ம அதில் மண்டனா எப்படி அந்த ரவுண்டா சொல்றீங்க? உருண்டையா இருக்கும். ஓகே. அதான் மண்டை வெல்லம். ஓகே. அது மாதிரி முந்திரி பருப்புக்கு வந்து நீங்க என்ன சொன்னீங்க? அண்டி பருப்பு. ஏன்னா நம்ம ஊர் சைடுல நிறைய பேர் வந்து முந்திரி பருப்பு தான் சொல்லி ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ இங்க பார்க்கும்போது அண்டி பருப்பு சொல்றாங்க. திடீர்னு கேள்வி கேட்பாங்க, அண்டி பருப்புனா என்னன்னு அப்படி சொல்லி கேட்பாங்க. அதனால தெளிவா வந்து இப்போ பேசிடுறோம். ரைட். இந்த இஞ்சி வந்து இந்த நல்லெண்ணெயில வந்து நல்லா ஃப்ரை பண்றோம். பொரிஞ்சிருச்சுல, நல்லா பொரிஞ்சு வருது. இந்த ஃப்ரை ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம். நல்லா சுருங்கிருச்சுல, முதல்ல இருந்ததுக்கு நல்லெண்ணெயில இப்போ சுருங்கிருச்சு, நல்லா பொரிஞ்சு வருது. ஆமா. இது அள்ளி ஒரு இதில் மாற்றிடும். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த இஞ்சி எல்லாத்தையும் போடுறோம். ஆமாம். இந்த இஞ்சி கொஞ்சம் அதிகமாக ஃப்ரை பண்ணால் அந்த கசப்பு தன்மை என்ன வருமா? வராது. அதுக்கு அந்த வெல்லம் போடுறோம். கசப்பு, இனிப்பு, புளிப்பு, இந்த 5 குணமும் வந்துடும் அதில். இந்த இஞ்சி பச்சடியில் புளிப்பு, இனிப்பு, உரப்பு, ஓகே, தோப்பு தண்ணி வந்துடும். ஓகே. இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்து இஞ்சியை வறுத்து ஆற விடணும். ஆற விட்டதுக்கப்புறம் சின்ன வெங்காயமாக இஞ்சியும் தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கணும். சரி. இப்போ வந்து வெந்தயம் போடணும். ஓகே. வெந்தயம் என்ன பண்ணுறோம்? வெந்தயம் ஸ்ப்ரே பண்ணிட வேண்டியதான். ஃப்ரை பண்ணுறோமா? ஆமாம். அதுக்கு முன்னாடி இந்த வெங்காயம் எதுக்காக வச்சுருக்கோம்? இது இஞ்சி பச்சடிக்கு தான் வச்சுருக்கோம், சேர்ந்து வதக்கிறதுக்கு. ஓகே. குவான்டிட்டி கூட வரதுக்காக வச்சுருக்கோம். ஓ, அப்படி. வெறும் சின்ன வெங்காயம் போட்டு பண்ணலாமா? பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும். நல்லா இருக்கும். ஓகே. கணிசத்துக்காக இதை போடுறோம். பெரிய வெங்காயம் போடுறோம். அப்படி வெறும் சின்ன வெங்காயம் பண்ணலாம். இப்போ சின்ன வெங்காயம் எவ்வளோ போடணும், பெரிய வெங்காயம் எவ்வளோ போடணும்? இது ஒரு 100 கிராம், இது ஒரு 50 கிராம் போட்டுட்டோம். ஓகே. அப்படி வெந்தயம் போடலாமா? சரி. ஓகே. இஞ்சி பச்சடி தாளிச்சு வெந்தயம். ஓகே. வெந்தயம் போட்டிருக்கோம். அடுத்தது ஓகே. இதோட இந்த பல்லாரி வெங்காயம், வெட்டின வெங்காயம். இது என்ன பல்லாரி வெங்காயம்? பல்லாரி வெங்காயம், பெரிய வெங்காயம், பல்லாரி வெங்காயம். ஓகே. இது நல்லா வதங்க விட்டதுக்கப்புறம் அந்த வறுத்து வச்சிருக்க இஞ்சியும் சின்ன வெங்காயத்தையும் மிக்சியில் இது பண்ணுறோம். இது வதங்கட்டும். ஓகே. நம்ம பிரிச்சிடலாமா? சரி. ஓகே. இப்போ இந்த வெங்காயத்தில் இவ்வளோ எண்ணெய் இருக்குது, நல்லெண்ணெய் இவ்வளோ தேவைப்படுமா? கெட்டு போகாமல் இருக்கும். இந்த நல்லெண்ணெய் கூட கொஞ்சம் இருந்ததுன்னா கூட ஒரு 10 நாளைக்கு வச்சுக்கலாம். ஓ, 10 நாள் சாப்பிடலாமா? கைப்படாமல் எடுத்துக்கலாம். கரண்டி போட்டு வைப்போம். இந்த நாய்க்கண்ணு படாமல் இருந்தால் நல்லாயிருக்கும், தாங்கும். அதுதான் இந்த நல்லெண்ணெயோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே. ஆமாம், நல்லாயிருக்கும். இந்த சொதிக்கு வந்து இந்த பச்சடி பண்ணும்போது அதுக்கு மட்டும் தான் தொட்டு சாப்பிட முடியுமா, இல்ல சாப்பிடலாம், இட்லிக்கு சாப்பிடலாம், சப்பாத்தி கூட சாப்பிடலாம். ஓகே. கைப்படாம டீஸ்பூன்ல எடுத்துக்கலாம். ஓகே.
பர்டிகுலராக வந்து இந்த சொதிக்கு வந்து சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன். இப்போது இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். சைடில் அந்த இஞ்சிலாம் வந்து அரைச்சிடலாமா? ஒரு கை உப்பு கொடுத்தா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். சரி, ஓகே. உப்பு கொடுத்துடலாமா? உப்பு போட்டுடலாமா? போட்டுடலாம். இப்போ இந்த உப்பும் போட்டாச்சு. ஆமாம். அடுத்து இஞ்சி திரிச்சிடலாமா? இஞ்சி திரிச்சிடலாம். சரி, ஓகே. கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கும். ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த இஞ்சி சின்ன வெங்காயம் எடுத்து ஒன்றா போட்டு பண்ணுறோமா? இல்லை, தனித்தனியாக தான் பண்ணுறோம். ஓகே. ஆமாம். அரைக்கிறது ஒன்றா அரைச்சிக்கலாம். முதல்ல இதோ ஒரு மட்டும் அரைச்சி வெளியே எடுத்துக்கலாம். மற்ற அதையும் தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரே ஜாரில். சரி, ஓகே. ஒரே ஜாரில் பண்ணிக்கலாம். ஆமாம், அரைச்சி தனித்தனியாகவே அரைக்கும். இஞ்சி போட்ட பிறகு கொஞ்சம் தண்ணி ஊற்றணுமா இல்லை அப்படியே இருக்குமா? கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். ஓகே. தண்ணி ஊற்றினா சீக்கிரம் அரையும். ஓகே. இது அரைக்கிற பக்குவம் என்ன? நல்லா கொஞ்சம் நல்லா மாவாயிட்டா கூட நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஆமாம். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் குறைன்னு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயத்தை அரைக்க ஆரம்பிக்கிறோம். எல்லாமே போடலாம்ல? நம்ம எல்லாமே போடலாம் சார். ஓகே. இதோட தண்ணி ஊற்றணுமா? ஒன்றுமே ஊற்ற வேண்டாம். இதிலே நீர் இருக்கும். திருச்சியால ரிவேட்ஸில் திரிங்க நல்லா பிறுபிறுன்னு ஊற்றும். கரெக்டாக குருணையாக இருக்கும். சரி, ஓகே. அது அப்படியே அடுத்த பக்கம் ரொட்டேஷன். அழகு போதும். வெங்காயத்தை சும்மா ஜஸ்ட் நீங்கள் ஒரு 2 செகண்ட் சுற்றினா போதும். செதில் வந்து குறைன்னு இருக்கு. ஓகே. இந்த ரெடியான அப்படியே இறக்கிடலாம். இதில் போடலாமா? தாளிசத்தில் கொடுத்துடலாம். இந்த வெங்காயம் என்ன பக்குவத்தில் வதக்கின்னு காமிச்சிடலாமே? நல்ல பொன்னரமாக வந்துருக்கலாம். ஓகே. இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக வந்துடணும். அந்த வெங்காயம் போடும்போது இன்னும் கொஞ்சம் வதங்கும். ஓகே. இந்த வெங்காயத்தை வந்து 40 to 50% அளவுக்கு கரெக்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைக்கிற இந்த சின்ன வெங்காயத்தை இதில் போடுறோம். எல்லாம் நல்லா சேர்ந்துடும். ஓகே. இது போட்ட பிறகு நல்லா வதக்குறோம். இந்த வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்திருக்கு. ஆமாம். இதுக்கப்புறம் இஞ்சியை போட்டுறாங்க. பொரிச்சு வச்சிருக்க அரைச்சி போட்டுருக்கோம். சரி, ஓகே. பொரிச்சு அரைச்சி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது போடுறோம். இஞ்சி போட்டுறோம். இதுக்கப்புறம் நல்லா அதான் கொஞ்சம் வத்தப்பொடி, காயப்பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ஓகே, கொஞ்சம் மண்டை வெல்லம். ஆனால் உண்மையாகவே நான் சமையல் கற்றுக்கிறேன்னு இல்லையோ, அண்ணன் கிட்ட வந்து இந்த ஊரில் சொல்கிற அந்த சில்லி பவுடர், அப்புறம் பருப்பு, வேற உங்கள் ஸ்லாங்கில் சொல்லும் போது நான் கற்றுக்க வேண்டியதாக இருக்கு. திருநெல்வேலி பாஷையில் சொல்லும் போது நல்லா இருக்கு. ஓகே. இதுக்கப்புறம் வத்தப்பொடி கொஞ்சம் போட்டுருலாம். ஓகே, போடுங்க. ஓகே. போட்ட பிறகு இன்னும் மஞ்சப்பொடி. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? காயப்பொடினா பெருங்காயம். காயப்பொடி போடுறோம். ஓகே. இதோட காயப்பொடி போட்டோம். ஓகே. இதுக்கு பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நல்ல வாசனை. இந்த வெங்காயம், அந்த இஞ்சி வதக்க காயப்பொடி, பெருங்காயம், வத்தல், இதில் அந்த இஞ்சியோட வாசனை நல்லா சூப்பராக வருது. இஞ்சி நல்லெண்ணெயில் பொரிச்சதுனால அந்த மனம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இஞ்சி, சில்லி பவுடர், மஞ்சத்தூள், பெருங்காயம் போட்ட பிறகு இந்த மாதிரி டெக்ஸ்சர் கரெக்டாக வந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இதுக்கப்புறம் கொஞ்சம் வெல்லம் போடுறோம். ஓகே. வெல்லம் போடலாமா? மண்டை வெல்லம் 2 எலுமிச்சம்பழம் அளவில் போடுறோம். ஓகே, போடலாமா? இப்போ இந்த வெல்லமும் போட்டாச்சு. ஆமாம். போட்ட பிறகு கொஞ்சம் கொதிக்க விடணும். ஓகே. கொதிக்க விட்டு அந்த கரைச்ச புளியை ஊற்றுறோம். இப்போ இந்த புளி தண்ணி ஊற்றிருக்கோம். ஆமாம். புளி தண்ணி ஊற்றின பிறகு நல்லா கொதிக்க வர்றோம். பச்சை வாடை போடும். ஓகே. அதுக்கப்புறம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், எடுத்து சர்வ் பண்ணி சர்வ் பண்ணி வேண்டியது. ஓகே. இப்போ நல்லா கொதிட்டேன், பார்க்கலாம். இப்போ இந்த இஞ்சி பச்சையில் அந்த தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும்னு சொன்னீங்க. எவ்வளோ நேரம் கொதிக்கணும்? ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும். சரி. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கும். ஆமாம், நல்லா சேர்ந்துடும். சரி, ஓகே. சேர்ந்துடும். அப்படியே சர்வ் பண்ணிடலாம். எடுத்து சர்வ் பண்ணி அப்படியே சர்வ் பண்ணிடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரெடி ஆகிட்டு. ஓகே. ஆமாம். இது நம்ம சட்னியாக சாப்பிட்டுருக்கோம். ஆனால் இந்த மாதிரிலாம் இல்லை, இது ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கீங்க. நல்லா இருக்கும். அந்த வெங்காயம், அந்த இஞ்சி, அந்த காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் அந்த கருவேப்பிலை, அது மட்டும் இல்லை மேலே அந்த எண்ணெய் மேலே இருக்கு. நம்ம கடைசியில் கக்கிரும். அது ஆமாம், சுவையாக இருக்கும். கெட்டும் போகாது. அதுதான் அந்த புளி ஊற்றுறோம். கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தான் புளி ஊற்றுவோம். ஓகே. ஆமாம், நல்ல விஷயம். ஆமாம். இப்போ ரெடியான இந்த இஞ்சி பச்சடியை பாருங்க. ஆமாம், சூப்பராக வந்திருக்கு. அந்தளவு ஒரு ஃபென்டாஸ்டிக்காக கொடுத்துருக்காரு. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த சொதியும். ஆமாம், இஞ்சி பச்சடியும் சாப்பிட்டு பார்த்துருமா? அழகாக பார்த்துருவோம். ஆமாம், ஆமாம். சூப்பராக இருக்குது. அந்த பச்சடி இருக்குல்ல, ஆமாம், அந்த உரப்பு, புளிப்பு, இனிப்பு சூப்பராக இருக்குது. சொதியும் எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. ஆமாம், ரியலி வெரி குட்.
சொதி நல்லா கிளுகிழுப்பா ஊற்றி நல்லா சாப்பிடணும். அதிகமாக ஊற்றி சாப்பிடணும். ஆமாம், அப்போ தான் நல்லா இருக்கும், சுவை தெரியும். விட்டா சாப்பிட்டுட்டே இருப்பேன், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு. இன்னைக்கு நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் ஷெஃப் தீனாஸ் கிச்சன் மூலியமா வந்து இந்த திருநெல்வேலி சொதி எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தீங்க. கண்டிப்பா. பச்சடி கண்டிப்பாக இன்னொரு சொல்லிக்கிறேன். நன்றி. நன்றி. இந்த மாதிரி ரெசிபி இன்னைக்கு அந்த ஊருக்கே வந்து ப்ராப்பராக ட்ரெடிஷனாக சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு சூப்பர் ரெசிபியோட இன்னொரு ஊரில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி யூ, பாபா, டேக் கேர்.